சூப்பரான கேரட் முட்டை பொரியல் செய்யலாம் வாங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா கேரட் போட்டுக்கலாம். கேரட்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட் வேகாதில்ல, வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கேரட் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கணும். 2 பச்சை மிளகாய். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் கேரட்டு வந்து வேகும். உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அப்புறம் முட்டை ஊற்றிக்கலாம். 3 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். அதை நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம். கேரட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். 2 கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு வந்துருச்சு பாருங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டை உடச்சி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். கேரட் முட்டை பொரியல் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு துளி, ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா, லைட்டாக அந்த முட்டை கவிச்சி அடிக்காமல் இருக்கிறக்காக. அவ்வளோதான்ப்பா, முட்டை கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசம் முட்டை பொரியல், வாங்க சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். கேரட் முட்டை பொரியல், தக்காளி ரசம், சாதம். இன்றைக்கி சிம்பிள் மெனு பார்த்திங்களா. ஞாயிற்றுக்கிழமை சிம்பிள் மெனு. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.